Proklear இந்த ப்ராடக்ட் பார்த்தீங்க அப்படின்னா வாட்டர்லெஸ் கார் வாஷ் பைக் வாஷ், அதாவது வந்து தண்ணீரை வந்து ரொம்ப சிக்கனமாக பயன்படுத்தி காரை பைக்கை வந்து வாஷ் பண்ணிக்க முடியும். ஒரு 1/2 லிட்டர் 1 லிட்டர் தண்ணீர் இருந்தாலே வந்து போதுமான ஒன்று. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ப்ராடக்ட்டை வந்து ஒரு முறை நீங்கள் வாங்கிட்டீங்க அப்படின்னா 50 முறை வந்து காரை வந்து வாஷ் பண்ணிக்கலாம். ஒரு 100 முறைக்கும் அதிகமாக பார்த்தீங்க அப்படின்னா பைக்கை வந்து வாஷ் பண்ணிக்கலாம். இந்த ப்ராடக்ட் பற்றி ஃபுல் டீட்டெயில் வந்து ஏற்கனவே வீடியோ போட்டிருப்போம். அந்த வீடியோக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இந்த ப்ராடக்ட்டுக்கான பை லிங்கை வந்து கொடுத்துருக்கேன், வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். வணக்கம், என்னுடைய பேர் தனிஸ்லாஸ். நான் கடந்த 25 வருஷமாக அந்த 2 வீலர் மெக்கானிக் கடை வச்சுருக்கேன். ஓரளவு அனுபவம் இருக்குது. அந்த அனுபவத்தை வச்சு கார்பரேட்டர் 2 சக்கர வாகனத்துக்கு முக்கியமான ஒரு பாகம் இந்த கார்பரேட்டர். இந்த கார்பரேட்டரை பற்றி நிறைய மெக்கானிக்கு யூஸ் பண்ணிகிட்ருப்பாங்க. சுத்தம் பண்ணி போடுறது எல்லாம் பண்ணுவாங்க. ஆனால் அதில் ஒரு முக்கியமான ஒரு இது இருக்குது. அது அதையும் அநேக பேத்துக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். இதுலேருந்து வர்ற இந்த கார்பரேட்டருக்கு பெட்ரோலும் வரும், அதே சமயம் காற்றும் வரும். ஏர் ஃபில்டர்லேருந்து காற்று வரும். இந்த காற்றும் பெட்ரோலும் எந்த அளவுக்கு இன்ஜினுக்கு போகணுங்கிறது ஒரு சில பேருக்கு இன்னும் சரியாக தெரியாது. அந்த வேலை பார்த்தா இது வந்து 1:16, அதாவது ஒரு பங்கு பெட்ரோலும் 16 மடங்கு காற்றும் சென்றால்தான் அந்த பெட்ரோலானது எரிபொருளாக மாறி இன்ஜின் செயல்பட வைக்குது. இது ஓரளவுக்கு அதிகமாக யாருக்கும் தெரியாது. இந்த கார்பரேட்டரை பற்றி இப்போ பேசிக்கிட்டு இருக்கோம். இந்த கார்பரேட்டரில் வந்து மைலேஜ் முக்கியமான விஷயம். அந்த மைலேஜுங்கிறது அந்த ஏர் ஸ்க்ரூவை வந்து கரெக்டாக வைக்கணும். அப்படி அந்த ஏர் ஸ்க்ரூவை வந்து கம்மியாக வச்சாலும் மைலேஜ் கொடுக்காது, அதிகமாக வச்சாலும் மைலேஜ் கொடுக்காது. அதுக்கு தகுந்த மாதிரி சரியாக கரெக்டாக அந்த ரேஷியோ படி வைக்கணும். அதுக்கு வந்து அளவு இருக்குது. அளவுங்கிறத விட நம்மளுடைய அனுபவத்தில் அதை எந்த அளவுக்கு கரெக்டாக வைக்கிறோமோ அந்த அளவுக்கு மைலேஜ் நல்லா கொடுக்கும். அதாவது ஒரு சில பேர் என்ன செஞ்சுவாங்க, இத்தனை மரம் தான் வைக்கணும், இவ்வளோ தான் வைக்கணுங்கிறது கணக்கு கிடையாது. இன்ஜினுடைய செயல்பாட்டுக்கு தகுந்த மாதிரி அந்த ஏர் ஸ்க்ரூவை கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி வைக்கணும். அதுதான் இதில் முக்கியமான விஷயம். அப்படி ரொம்ப கம்மியாக வச்சிட்டோம்னாலும் மைலேஜ் வந்து கம்மியாக தான் கொடுக்கும். அதே மாதிரி அதிகமாக ஏர் ஸ்க்ரூ ஏற்றி வச்சிட்டோம்னாலும் மைலேஜ் கம்மியாக தான் கொடுக்கும். இப்போ நம்ம அந்த வண்டியை சர்வீஸ் பண்ணும்போது கார்பரேட்டரை சுத்தம் பண்ணி அதை சரியாக வைக்கிறோம். அதை வச்சும் வண்டியை எடுத்து ஓட்டிக்கிட்டு இருக்கும்போது மைலேஜ் கம்மியாக வருதுன்னு சொன்னாங்கன்னா அதை திருப்பியும் சரி பண்ணி அதை சரியான முறையில் செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்குது.